வணக்கம். திருக்குறளில் அறம் என்று சொல்லப்படுவதன் பொருள் என்ன என்று கேட்டால், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்று அவரே கூறுகின்றார். மனதிலே குற்றமில்லாத தன்மையோடு விளங்கக்கூடிய மன தூய்மைதான் அறத்திற்கு அடிப்படை. மனம் தூய்மையாக இருந்தால் அதிலே இருந்து வெளிப்படுகின்ற எண்ணங்கள் சொல்லாக வெளிவரும் போது சொல்லும் தூய்மையாக இருக்கும், செயலாக நடைபெறும் போது செயலும் தூய்மையாக இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது நம்முடைய முன்னோர்கள் கூறிய வாழ்வியல் நெறிமுறை. அவ்வகையில் மன தூய்மை என்பது ஒருவருக்கு மிகவும் இன்றியமையாதது. அந்த தூய்மையான மனதிலே சிறந்த எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள் செயலாகின்ற பொழுது அது சமூகத்திற்கு நல்ல பயன் தரக்கூடிய செயல்களை ஏற்படுத்தும். அதாவது தூய்மையான மனதில் இருந்து தோன்றுகின்ற எண்ணங்கள் செயலாகும் போது அந்த வினையும் தூய்மையாக இருக்கும். இந்த இரண்டும் நன்றாக நடைபெற வேண்டும் என்றால் மூன்றாவதாக ஒரு தூய்மை முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதுதான் நாம் சேரக்கூடிய நண்பர் கூட்டம், நாம் இணைந்திருக்கக்கூடிய இனத்தின் கூட்டம். அந்த இனம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒருவன் மனமும் செயலும் தூய்மை இல்லாமல் இருந்து ஆனால் அவன் சேருகின்ற இனம் தூய்மையானதாக இருந்தால், அவனுடைய நண்பர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் இவனுடைய தவறுகளை திருத்தி விடுவார்கள், குற்றங்களை நீக்கி விடுவார்கள், இவனை செம்மையாக்கி விடுவார்கள். மாறாக ஒருவன் தூய்மையான மனத்தோடும் தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையில் செயலாற்றும் தன்மையோடு இருந்தும் சேரக்கூடியவர்கள் தூய்மை இல்லாதவர்களாக இருந்தால் இவனுடைய தூய்மையும் காலப்போக்கிலே கெட்டு போய்விடும். பால் திரிந்து போவதைப் போல இவனும் திரிந்து போவான். எனவே ஒருவனுடைய மனமும் செயலும் தூய்மையாக இருப்பதற்கு அடிப்படை அவன் சேர்ந்திருக்கக்கூடிய இனம் தூய்மையாக இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியம். சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். நன்றி, வணக்கம்.